அனைவருக்கும் நற்புல்லரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. தினமும் காலை 5:27 6:15 வரை நடைபெறும் இணையவழி இணையப்பயிற்சி நற்புல்லரி. 9th சென்ஸ் 10th சென்ஸ் கன்சல்ஸ் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணையப்பயிற்சி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு லைஃப் இஸ் எ கேம். நாம் விளையாடிய விளையாட்டுகள், நமக்கு பிடித்த விளையாட்டுகள், அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள், அதில் நம் வாழ்க்கையில் செயல்படுத்திய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச் சிறப்பாக தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் 356வது நாள். கிட்டத்தட்ட 365வது நாள் ஒரு வருடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நற்புலரி தளத்தில் இன்றைய ஆளுமையை பற்றிய அறிமுகத்தை வழங்க லட்சுமி நாராயணன் சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. அதிகாலை பொழுது ஆக்கப்பூர்வமான பொழுதாக மாற்ற வேண்டும். அந்த நாள் பொழுதும் சுறுசுறுப்புடனும் அறிவு தேடலின் ஒரு சிறந்த ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற நோக்கில் துவங்கப்பட்ட நற்புலரியில் இணைந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைய பயிற்சி தளத்தில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமையை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் திருச்செங்கோடு நகரத்தை சேர்ந்தவர். அடிப்படையில் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்துள்ள இவர் ஆட்டோகேட் டிசைனிங் கூட பட்டய படிப்பும் படித்துள்ளார். ஆட்டோகேட் டிசைனிங்கில் நல்ல ஒரு பயிற்சியும் பெற்றவர் இவர். தொடர்ந்து 2018ஆம் ஆண்டு ஜேசிஐ திருச்செங்கோடு டெம்பிள் என்கிற கிளை இயக்கத்தில் இணைந்து அதில் டைரக்டர், ஜாயின்ட் செக்ரட்டரி, ட்ரைனிங் டைரக்டர், வைஸ் பிரசிடென்ட் ட்ரைனிங் இப்படி பல அங்கீகாரம் மிக்க பொறுப்புகளை சுமந்து மிக சிறப்பாக வழிநடத்தி சென்றவர். தேசிய இயக்கத்தின் ஜோன் ட்ரெய்னர் ஒர்க் ஷாப்பில் சர்டிஃபை பெற்ற ஒரு பயிற்சியாளராக செயல்பட்டு வருகிறார். சமீபத்தில் பஞ்ச் குருகுலம் என்கிற பயிற்சி தளத்தில் டிசிடபிள்யூ என்கிற சர்டிபிகேஷனும் பெற்றுள்ளார். நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அகாடமியில் பின்ஃப்ரோ, அதாவது பிஎஃப்எஸ்ஐ என்கிற முதலீட்டு ஆலோசனையில் பின்ஃப்ரோ சர்டிபிகேஷனும் பெற்றுள்ளார். தொடர்ந்து பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வாழ்வியல் பயிற்சிகளும், பினான்சியல் வேலையில் தேடுவதற்கான அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகளையும் தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கின்றார். கூடுதலாக முதலீட்டு ஆலோசகராக எல்ஐசி மற்றும் பல நிறுவனங்களுக்கு பணியாற்றி வரும் இவர் ஒரு இளம் சுய முன்னேற்ற பயிற்சியாளர் வரிசையில் குறிப்பிடத்தக்க நபராக இன்று பரிணமித்து வருகின்றார். அவர்தான் ஜேசிஹெச்ஜிஎஃப் ஆர்எம் ஸ்ரீபரத் அவர்கள். இந்த இளம் பயிற்சியாளரை வரவேற்று இந்த தளத்தில் உங்களுக்கு அறிமுகம் செய்து அவரிடம் தளம் ஒப்படைக்கப்படுகிறது. வாருங்கள் ஜேசிஹெச்ஜிஎஃப் ஆர்எம் ஸ்ரீபரத், உங்கள் பயிற்சியை தருக. நாங்கள் அனைவரும் கண்டு கேட்டு பார்த்து கழிக்க ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி லக்ஷ்மி நாராயணன் சார். ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய விஷயங்களை நாம் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தளமும் ஒவ்வொரு நொடியும் நம்மளுக்கு ஒரு புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இந்த நொடி இந்த நிமிஷங்கள்ல நாம எந்தெந்த விஷயத்த பார்க்க போறோங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய சஸ்பென்ஸ் தான். ஏன் இன்னைக்கு நானும் அந்த மாதிரி சஸ்பென்ஸ் தான் இருக்கேன். ஸோ ஐ ஸ்டார்ட் ஷேர் மை ஸ்கிரீன். அது கொஞ்சம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க சார். கிளியர். பிபிடி மோடு கொண்டு வந்துருங்க. ஒரு நிமிஷம் சார்.
So is it clear, sir? சார் கிளியரா இருக்கா? சார் இஸ் இட் கிளியர்? இல்ல ஸ்லைடோட கண்டென்ட் வரலைங்க. இன்னும் அது ஒரு ப்ளூ பேக்ரவுண்டோட தான் ஓகே தெரியுது. ஓகே சார். வணக்கம் நட்புலரி. இன்றைய நாள் 22/12/2023 நாள் கிட்டத்தட்ட 356 நாள் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த நாளை ப்ரெசென்ட் பண்ண போறது நான் JCHGF ஸ்ரீபத். இந்த ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு இன்னொரு கோ ஸ்பான்சரா இருக்கக்கூடிய ஆர்கனைஸ்ட் பை 9th சென்ஸ் ட்ரைனிங் கன்சல்டன்ட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம்க்கு என்னோட நன்றிகளை தெரிவிச்சுட்டு இன்றைய நாளை நம்ம தொடங்குவோம். நம்ம நட்புறவில பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை நம்ம பரிணமிச்சுட்டு தான் இருக்கோம். அப்படி ஒவ்வொரு மாசமும் நம்மளுக்கு ஒரு தீம் வழங்கப்படுது. அந்த தீம் இந்த மாசத்துக்கு லைஃப் இஸ் அ கேம். நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்ச கேம்ஸ, ரசிச்ச கேம்ஸ, இல்ல அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை நம்ம ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மாசமும். சரி, இந்த மாசம் மட்டும். ஸோ கிட்டத்தட்ட 22வது நாள் இது. 22 விளையாட்டுகளை நம்ம பார்த்துருக்கோம். அந்த கேம்ஸ் வந்து நம்ம என்னென்ன கத்துக்கிட்டோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன செக்லிஸ்டாகவும் ப்ளஸ் நான் இன்னைக்கு ஒரு புது கேமை கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தின ஒரு ப்ரோக்ராமா இன்னைக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு கேம் அப்படின்னா அதுல என்னென்ன விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு இருக்கு அப்படிங்கிறத சின்னதா ஒரு செக்லிஸ்ட். ஸோ காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கிரிட்டிக்கல் திங்கிங்காக இருந்தாலும் சரி, மெமரி இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு கேம் மூலிமா நம்ம கற்றுக்க முடியும். ஸோ நொடி பொழுதுல எதை வேணா நடக்கலாம், என்ன வேணா விஷயங்கள் வேணா மாறலாம். அந்த நொடியில என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை நம்ம எப்படி நம்ம அணுகிறோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மெமரி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். ஏன்னா இந்த நொடி இந்த நாள்ல இது நடந்துச்சு, ஸோ இதை நடக்காம பார்த்துக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிற ஒரு ப்ரீஸ்கிரிப்ஷன்ஸா நம்மளுக்கு கேம்ஸ் மூலமா நம்ம கத்துக்க முடியும். இது ஒரு ரெக்கார்டபிளா நம்மளுக்கு இருக்கும். நம்ம மைண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் ரெக்கார்டபிளா இருக்கும். இது ஒரு நம்மளோட பாடியை கொண்டு பாத்தீங்கன்னா இது ஒரு மசில் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தசை அணுக்களுக்கு கொண்டு இந்த மெமரி ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி மென்டல் அண்ட் பிசிக்கல் ஹெல்த், அது கோஆர்டினேஷன் மூலியமா, ஃபிட்னஸ் மூலியமா நம்ம வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நம்ம வெளியே போய் விளையாடும் போது செய்யும் போது என்னன்னா நம்ம பாடி ஃபிட்னஸ் இருக்கு, அதே சேம் டைம் மென்டல் ஸ்கில்ஸும் நம்மளுக்கு அதிகரிக்குது. அது நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பயணிச்சுட்டு இருக்கும் போதும் அது நடக்கும். தென் நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது ஒரு நல்ல ஒரு ஹெல்த் கண்டிஷன் நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திச்சுட்டு இருக்கோம் ஒரு கேம் மூலியமா, ஒரு விளையாட்டின் மூலியமா. ஸோ இது மட்டுமா அப்படின்னா கிடையாது. ஒரு எமோஷனல் ஸ்கில்ஸுமே இதில் நமக்கு வளருது. ரெசிலியன்ஸ், அதாவது ஒரு அவங்களுடைய ஒவ்வொரு நாளும் சகிப்புத்தன்மை எப்படியெல்லாம் வளர்த்திக்கலாம். ஒரு கேம் நடக்குதுன்னா அதுல எல்லாரும் இருக்கவங்க ஒரே மாதிரி ஒன்று போல இருக்க மாட்டாங்க. ஒரு சில சுய வெறுப்பு கசப்புகள் இருக்கலாம்னு போகலாம். அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு எப்படி அந்த இதை நம்ம ஒண்ணு கூடி செய்யறது, பழகுறதுங்கிறத நம்ம கத்துக்க முடியும். தென் எம்பதி, ஒவ்வொருத்தருக்கும் எம்பதியா நம்ம எப்படியெல்லாம் வளர்த்திக்கலாம். இது எல்லாமே காமனா ஒரு கேம்ல இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள். பேசிக்கலி கேம்ஸ் லேர்னிங், நம்ம கேம் நம்ம லேர்ன் பண்றதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை தாண்டி சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா, ஒண்ணு கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு அதிகமா வளருதுன்னு சொல்லப்படுது. கிரியேட்டிவ் ஸ்கில்ஸுங்கிறது என்ன? நாம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அது எப்படி தனித்துவமா, எப்படி புதுமையா, எப்படி ஒரு கோர்வையா கொண்டு போலாங்கிற ஒரு கிரியேட்டிவ்னஸ் நம்மளுக்கு ஒரு கேம் மூலியமா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளோட அடுத்தடுத்த இலக்குகளையும் அடுத்தடுத்த நிலைகளையும் வளர்க்கறதுக்கு உதவுது. இதே விஷயங்கள் ஒரு கேமுங்கும் போது ஆரம்பிச்ச இடங்கள் ஒண்ணு இருந்தா எண்டு கேம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையா? எப்படி அதுக்கான சோர்சஸ் டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்மளுக்கு வளர்த்தி
நிறைய அப்பாயின்மெண்ட்ஸை நம்மளுக்கு கொடுக்கும். நம்ம எந்த நேரத்துல எந்த பகுதியில எந்த விஷயத்த நம்ம செஞ்சா சரியான இதா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியும். குறிப்பிட்ட லிமிட் தான் அதுவும் நம்ம செய்ய முடியும். அதுக்கான திட்டங்களையும் அதுக்கான செயல்பாடுகளையும் நம்ம முன்னாடியே பிளான் பண்ற ஒரு கெப்பாசிட்டி அது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ எந்த ஒரு கேமா இருந்தாலும் என்டையர் பெர்செப்ஷன் என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸில நம்மளுக்கு வரும். பொதுவா நம்ம ஒரு கேம் விளையாடுறோம் இல்ல செய்யறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபன்னா நம்ம விளையாடுறது வேற. ஆனா இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே அப்படிதான் காமிக்கப்படுதா? இப்ப நம்ம T20 ஆகட்டும் இல்ல எந்த ஒரு கேம் ஆகட்டும், அதுவுமே கிட்டத்தட்ட ஒரு பட்ஜெட் பிளானிங்ல உட்பட்டு தான் வருது. அதன் விளையாடக்கூடிய நபர்கள் நல்லாவே ஒரு பயனடையறாங்க பினான்சியலா. எந்த ஒரு ஈச் அண்ட் எவ்ரி கேம்ஸா இருந்தாலும் அது ஒரு வியாபார நோக்கத்தோட இருக்கு. ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடிய செலவுகள் கணக்கு நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த செலவுகள் கணக்கையும் அங்க நாம பார்க்க முடியுது. அதன் மூலியமா என்னென்ன வகையான பிசினஸ் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறதையும் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அப்பாயின்ட்மெண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஒரு வென்யூ ஃபிக்ஸ் பண்றோம். இதுதான் ஆடியன்ஸ், இதுதான் ஒரு லொகேஷன் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணா, அதுக்கு உட்பட்டக்கூடிய செலவுகளையும் அங்க பட்ஜெட்டிங்ல தான் கொண்டு வராங்க. அத நம்ம நெறைய இடத்துங்கள்ல நெறைய விஷயங்கள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி அப்படின்னா, நம்ம டிக்கெட் ஆகட்டும், இல்ல அது நடுவுல இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸ் ஆகட்டும், தென் ஈச் அண்ட் எவ்ரிதிங் எதுவா வேணா இருக்கலாம். ப்ராட்காஸ்ட் டெலிகாஸ்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே அது இருக்கு. இதெல்லாமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா அந்த கேம்க்குள்ள நம்ம போய் பார்க்கும்போது, நம்மளுக்கு தெரிய வர தகவல்கள். சரி, இது எல்லாமே தெரியற தகவல்கள் தான். இது எல்லாமே காமனான தகவல்கள் தான். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 21 நாட்களா அத நம்ம பார்த்திருப்போமே. இதுல என்ன புதுசா இருக்கு? ஸோ, அப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து வச்ச மாரி ஒரு சில கேம்ஸ் இருக்கு. ஆனா, ஒரு சில கேம் என்னங்கிறத இனி வரக்கூடிய நேரங்கள்ல நம்ம பார்க்க போறோம். என்னவா இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா சார் யாருக்காவது? எனிபடி? என்னவா இருக்கலாம்ட்டு? ஓகே, ஃபைன். அத நானே ரிவீல் பண்ணிர்றேன். Now, I'm the boss. எஸ். அந்த கேம் பேரு ஐ அம் தி பாஸ். என்னடா பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குன்னு பார்க்குறீங்களா? விளையாடும் கிட்டத்தட்ட அந்த மாரி தான் இருக்கும். ஸோ பாஸ்ங்கிறது யாரு? என்ன? அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சோம் அப்படின்னா, யார் சுப்பீரியர்ல இருக்காங்க? யார் முதலாளித்துவத்துல இருக்காங்க? யார் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டில இருக்காங்களோ, அவங்கள நம்ம பாஸ்ன்னு நம்ம சொல்லி அழைக்கிறது உண்டு. ஸோ அந்த மாரி யார நம்ம அழைக்கிறோம்? இந்த கேம் உருவாக்குனவர் யார் அப்படின்னா, இப்போ நம்ம படத்துல பார்க்கக்கூடிய இந்த நபர் தான். சிட் கேசன். சிட் கேசன்ங்கிற ஒரு நபர் இத வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த கேம 1945 கிட்ட உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடையறதுக்கு உட்பட்ட காலங்கள்ல இது உருவாக்கப்பட்டிருக்கு. தென் பல ஆண்டுகளா இது புழக்கத்துல தான் இருக்கு. ஆனா நம்ம இந்தியாவுக்கு அதிகமான தகவல்கள்ல இது இல்ல. ஃபைன். இதுல வந்து ஒரு 3 நபர்ல இருந்து 6 நபர்கள் வரைக்கும் விளையாடலாம். இது 1 மணி நேரம், அதாவது 60 மினிட்ஸ தாண்டி எவ்வளவு நேரம் இழுக்குதோ அந்த அளவுக்கு நம்ம விளையாட முடியும். இது ஒரு 12 வயசுல இருந்து 62 வயசு இல்ல அத தாண்டி இருக்கக்கூடிய யாரா இருந்தா கூட விளையாட முடியும். ஏன்னா, இது ஒரு டிஃபரண்டான கேம். நம்ம என்னங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்ப இந்த கேம் விளையாடுறதுக்கு என்னென்ன இதுல இருக்கும் அப்படிங்கிறத சின்னதா ஒரு செக்லிஸ்ட். ஓகே, ஃபைன். இந்த கேம பொறுத்தவரைக்கும் 6 நபர்கள் நான் சொன்னேன் இல்லையா? அந்த 6 நபர்கள் இவங்க தான். இங்க நம்ம ஸ்க்ரீன்ல பார்க்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய 6 நபர்கள் தான் இந்த கேம்ல விளையாட போறது. இந்த கேம்ல ஒரு 6 என்னென்ன இருக்குங்கிறத சொல்லிர்றேன். ஒரு 15 டீல் கார்ட்ஸ் இருக்கும். அந்த 15 டீல் கார்ட்ஸ் தான் ஹார்ட் ஆஃப் தி கேம். அந்த 15 கார்டுகள வச்சு தான் ஒவ்வொரு கேம்ஸும் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அட் தி சேம் திங் இந்த 6 இன்வெஸ்டருக்கும் 6 ஒரு 6 கார்டு அவங்கள வந்து சொல்றது இருக்கு. அதுதான் அந்த 6 நபர்கள். தென் இதுல இன்ஃப்ளூயன்ஸ் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்றதுக்கு அது பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம். இந்த மாதிரியும் சில விஷயங்கள் இருக்கு. தென் இது எல்லாமே பணம் சார்ந்த ஒரு விளையாட்டுங்கிறதுனால கேம் கார்டுக்கு கேஷ் கார்டுன்னு சில கார்ட்ஸ் இருக்கு. ஒரு டை இருக்கு, ஒரு மார்க்கர் இருக்கு,
தென் கேம் போர்ட், தென் ரூல்ஸ் புக். இது எல்லாமே அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இது என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும் அப்படின்னா, இந்த 6 கார்ட்ஸ் இதுதான். ஏன்னா, இங்க இருக்க எந்த ஒரு நபர்களும் இதை உடனடியா வாங்கி பயன்படுத்த முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் அத வாங்குனா என்னென்ன இருக்குங்கிற ஒரு தகவல் இங்க கொண்டு வரணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதான் அதோட கார்ட்ஸ இங்க முன்னாடி வச்சிருக்கேன். இதுல இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு சிஇஓ இருப்பாரு, ஒரு பேங்கர் இருப்பாரு, அந்த வீட்டோட குழந்தை வாரிசு ஒருத்தர் இருக்கும், ஒரு என்டர்பிரினர் இருப்பாரு, ஒரு ஸ்டாக் புரோக்கர் இருப்பாரு, அந்த குடும்பத்தோட கசின் ஒருத்தர் இருப்பாரு. இந்த மாதிரி CDGLSWன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷன்ஸ் இருப்பாங்க. அந்த கேரக்டரைசேஷனுக்கும் ஒரு ரோல் இருக்கும். ஸோ நான் யாரு, நீங்க யாருங்கிறத அந்த இடத்துல முடிவு பண்ணிட்டு தான் அந்த கேம்குள்ளேயே நம்ம போவோம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல்ஸும் இருக்கு. ஸோ இந்த ரோல்ஸையும் பேஸ் பண்றோம். அதே சேம் டைம் அவங்களுடைய பொறுப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ டீல் 8ன்னு நீங்க ஒரு கார்டை நீங்க பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா அந்த 15 கார்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த 15 கார்டு இதுதான் டீல் கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். பக்கத்துல இருக்கிறது 98 இன்ஃப்ளூயன்ஸ் கார்டு இருக்கு. இந்த ஒவ்வொரு கார்டும் ஒவ்வொரு நபர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கார்டை பயன்படுத்தி அவங்க விளையாட்டை தொடரலாம். அதே மாதிரி ஸ்டாப் கார்டும் ஒன்று இருக்கு. இந்த ஸ்டாப் கார்டு அதே மாதிரி பாஸ் கார்டுன்னு இருக்கு. நான் அந்த இடத்துல லீட் பண்றேன் அப்படின்னா நான் பாஸ் கார்டை யூஸ் பண்ணலாம். இல்ல கேம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இடத்துல நான் வந்து ஸ்டாப் கார்டையும் யூஸ் பண்ண முடியும். சரி, இது என்னென்ன இருக்குங்கிறத இங்க கீழே நம்ம டீட்டெயிலா பார்த்துருக்கோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸ் கார்டுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பாசிட்டிவ் கார்டாகவும் இருக்கலாம். சாரி, டீல் கார்ட்ஸ்ன்னு சொன்னப்பட்டது இல்லையா, அது பாசிட்டிவ் கார்ட்ஸாகவும் இருக்கலாம், நெகட்டிவ் கார்ட்ஸாகவும் இருக்கலாம். நம்மளுக்கு அதை எப்படி பயன்படுத்திக்கணுங்கிற யுக்தியை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எதை வேணாலும் நம்ம பயன்படுத்த முடியும். மணி கார்டு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் அந்த நபர்களை குறித்தின கார்ட்ஸ் இருக்கும். நான் அந்த டீலை ஸ்கிப் பண்றேன்னா, நான் டீல்ல இருக்கேன்னா இல்லை நான் ஸ்கிப் பண்றேனா அப்படிங்கிறதுக்காக சில டோக்கன் கார்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. தென் ஆல்சோ பாஸ் கார்டு அண்ட் கசின் கார்டு அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இது எல்லாமே எனக்கு கொடுத்தாச்சுப்பா. டைஸ், இந்த டைஸை நம்ம உருட்டுறது மூலிமா நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம பயன்படுத்தி ஒர்க் பண்ணிக்க போகிறோம். அதை உருட்டுறது மூலிமா என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாடி பார்க்க போகிறோம். தென் இதில் நம்ம பரமபதம் மாதிரியோ இல்லை வேற ஏதோ ஒரு காய் மாதிரியோ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைஸ் வச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது. ஒரே ஒரு மார்க்கர் தான். இது வந்து மார்க்கர்னு குறிப்பிடப்படுது. இந்த டால் எங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உருட்டும் போதும், அந்த டைஸை உருட்டும் போதும் இந்த ஒரே காயினை தான் பயணிச்சுட்டு இருக்கும், அது என்டையர் போர்ட்லயும். ஸோ இதுதான் அந்த போர்டு. இப்போ கார்டு நம்ம வந்து விரிச்சாச்சு. ஒவ்வொரு நபர்களுக்கும் அந்த இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் நம்ம இதையும் பிரித்து கொடுத்தாச்சு. இதில் ஒருத்தர் பேங்கராக இருக்க போறாரு, மற்ற 5 நபர்களும் ஒரு இன்வெஸ்டராக இருக்க போறாங்க. பேங்கர் ஆல்சோ இன்வெஸ்டர் தான். ஸோ நான் டைஸை கொடுக்கறது மூலிமா என்னென்ன கேஷ் நான் வாங்க முடியும். இப்போ நீங்கள் அந்த பார்க்குற கார்டில் ஒவ்வொரு இடத்துலையும் டீல் அப்படின்னு சொல்லி கை கொடுத்த மாதிரி ஒரு கார்டை நீங்கள் பார்க்க முடியும். எஸ், அந்த கார்டு எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிறத குறிப்பிடும். அதே மாதிரி அது இல்லாத மற்ற கார்டுகளை நீங்க பார்க்கும்போது சில விஷயங்களை அங்க குறிப்பிட்டிருப்பாங்க, சில நபர்களையும் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன மெசேஜ் ரூல்ஸ் கொடுக்கப்பட்டு இருக்கோ அந்த ரூல் புக்கை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி இத சரியான வகையில யுக்திகளை பயன்படுத்தணும். யுக்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பிசினஸ்க்கு எது முக்கியமா தேவைப்படும்? ஒரு பிசினஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதோட யுக்திகள் நெகோசியேஷன்ஸ்ல அதிகமா இருக்கும். பேரம் பேசக்கூடிய தன்மையிலையும் அது பேரம் பேசக்கூடிய யுக்திகளையும் அதை நம்ம அதிகமா நம்ம பார்க்க முடியும். அதுக்கு எந்த அளவுக்கு நான் பணம் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு வாங்கலாம். ஸோ இதுல நாம யார எப்படி நாம இதுக்கு கொண்டு வர போறோம், வழிக்கு கொண்டு வர போறோம்
அதை கரெக்டா நம்ம பிளான் பண்ணி வச்சோம் அப்படின்னா இந்த டைஸை ஒவ்வொரு தடவை நம்ம கொடுக்கும் போதும் எந்த இடத்துல கார்டு நிக்குதோ அந்த காயினை பேக்கெட் பண்ணி நம்மளுடைய பிசினஸ எடுத்துக்க முடியும். சரி, ஓகே. அப்போ இது நெகோசியேஷன் தான் பெரிய மேட்டரா? எஸ், நெகோசியேஷன் இஸ் பிக்கஸ்ட் மேட்டர். இதோட நெகோசியேஷனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேம் ஆடுறோம்னாலும், எந்த ஒரு பிசினஸ் நம்ம பண்றதா இருந்தாலும், அந்த பிசினஸுக்கு சில நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது. அது நம்மளுடைய யுக்திகளை அதிகப்படுத்துது, நம்மளுடைய பலத்தை அதிகப்படுத்துது. நம்ம கரெக்டான வகையில கரெக்டான வேவ்ல நம்ம கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா, அந்த நெகோசியேஷன் சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமான பில்டிங்ல நம்மளுக்கு இருக்கும். அது இன்னும் வலுவாகவும் இருக்கும். நம்ம அதன் மூலியமா இன்வெஸ்டர்ஸை உள்ள கொண்டு வரவும் முடியும். தென் நம்மளுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். இது நார்மலான கேமுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கைக்கும் இது பொருந்தும். ஏன் இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் பிசினஸ் மேன்ஸா இருப்பாங்க, பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதோ ஒரு டீலரா இருப்பாங்க, இல்ல ஒரு மார்க்கெட்டரா இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்களை இந்த கேம் மூலியமா நம்ம வளர்த்திக்க முடியும். நீங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதோ அதை பொறுத்து வந்து ஒருவேளை டிராபேக் வீக்கான நெகோசியேஷன் ஸ்கில்ஸ் நம்ம கொண்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கும் சில விஷயங்கள் நம்ம சொல்றாங்க. நம்ம டீல்ஸை நம்ம மிஸ் பண்ணுவோம், நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே லாஸ் ஆகும். தென் அதோட ரிலேஷன்ஷிப் ஹார்ம்ஃபுல்லாகவும் இருக்கலாம். நம்ம சரியான டீல் சரியான இடத்துல நம்ம பேசாத போது எனக்கு அது ப்ராஃபிட்டபுளா இருக்காது. பிஸ்னஸ்ங்கிறது என்னங்க, ஒரு ப்ராஃபிட்டபுளா கொண்டு போறதுதான் நம்ம பிஸ்னஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ராஃபிட்டபுளான விஷயத்த நம்ம பண்ண தவறிட்டோம் அப்படின்னா நிறைய இடத்துல நம்ம சொதப்பல்களை உருவாக்குறது, அதன் மூலியமா நம்மளுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் ரைசிங்ல நம்மளுக்கு கம்மியாகுது, நம்ம பிசினஸை லாஸ் பண்றோம். இன்னித்த காலகட்டத்துல அதிகமா லாஸேஜ் எது நடக்குதுன்னா நெகோசியேஷன்ஸ் லாஸ் ஆஃபே அதிகமா நடக்குது. அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டிலையும் லாஸ் ஆஃபே அதிகமா நடக்குது. ஸோ இந்த ப்ரொடக்டிவிட்டியை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்டாண்டர்டை கொடுக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு நெகோசியேட் பண்றோம், அந்த நெகோசியேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி நம்ம ப்ரொடக்டிவிட்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த மொத்த கேமும் நகரும். இதுல கொஞ்சம் முரண்பாடான விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டியதா இருக்கலாம். ஒரு சில நபர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியா வரும், சில இடத்துல சரியா வராது. ஸோ இது எல்லாமே இந்த IMD பாக்ஸ்ல நம்ம கத்துக்க முடியும். ஸோ அப்படி இன்னும் வேற என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னா, நெகோசியேஷன் மட்டும் கிடையாதுங்க. நெகோசியேஷன் ஜஸ்ட் அந்த டீலை நீங்க அசைன் பண்றது உங்களோட பார்ட்னர் கூட நீங்க எந்த அளவுக்கு கரெக்டா என்கேஜா இருக்கீங்கிறத பொறுத்து இருக்கு. அதே விஷயம் ஸ்ட்ரேஞ்சிக் திங்ஸ், அந்த டைம்ல ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்க் நம்ம எப்படி எடுக்கிறோம், நான் வெற்றி பெறணும்னா என்னென்ன யுக்திகளை கையாளலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு கட்டங்களா நம்ம பார்த்து நம்மளால நகர்த்த முடியும். அது வந்து நம்ம பரிணாமிச்சுக்க முடியும். அதே மாதிரி சோசியலா இன்ட்ராக்ஷன் நம்ம எப்படி பண்ண முடியும். நம்ம நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். எங்க வீட்டுல நான் நடக்கக்கூடிய விஷயங்கள் சொல்றேன். எங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு காய்கறி கடைக்கு போனாங்கன்னா அந்த காய்கறி கடையில எவ்வளவு காஸ்ட் இருக்கோ அதை வாங்கணும்னுங்கிறது கிடையாது. அவங்க கிட்ட என்ன காஸ்ட் இருக்கோ அந்த காஸ்ட்டுக்கு தகுந்த அதை பேரம் பேசி மாத்தி வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஸ்கில்ஸ் நிறைய லேடிஸ் கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ நிறைய லேடிஸ் அதை பண்ணவும் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே ஒவ்வொரு நபர்களும் நம்ம கத்துக்கக்கூடிய விஷயம். அதை எப்படி பழகுறோம், எப்படி பழக்கி விற்கிறாங்க அப்படிங்கிறதும் இதுல ஒன் ஆஃப் த அடிப்படை. இது நம்ம பார்ட்னர்ஸ் கிட்டையும் நம்ம பார்க்க முடியும், தென் நம்மளோட ஆப்போசிட்டர்ஸ் கிட்டையும் பார்க்க முடியும், தென் நம்ம கூட ஒர்க் பண்றவங்க கூடயும் நம்ம பார்க்க முடியும். இது எல்லாத்தையுமே நாம இந்த கேம் மூலமா கத்துக்க முடியும். அதே சேம் திங் அடாப்டபிலிட்டி. எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க அடாப்ட் ஆகுறீங்களா? ஒரு டீல் வருதுன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேல நம்மளுக்கு போகுதுன்னா ஒன்னா நம்ம அதை விட்டு கொடுத்துடணும், இல்ல அப்படின்னா அதை விடாம நம்ம புடிச்சு வச்சுக்கணும். அந்த இடத்துல நீங்க யாரு அப்படிங்கிறத நிரூபிச்சு காமிக்கிறத தான் அது இருக்கு. அந்த டீல்ஸை நம்ம முடிச்சோம்னா டு பி ப்ராஃபிட்டபிள், இல்ல அப்படின்னா அது இட்ஸ் நாட் அ ப்ராஃபிட்டபிள்.
ஸோ இந்த கேட்டகரிஸை நாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் இதில் நம்ம கற்றுக்க முடியும். அதே மாதிரி என்டையர் டே ஒர்க் ஸ்டேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். பிகாஸ் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷங்களும் ஒவ்வொரு முடிவுகளும் நம்மளுக்கு எதாவது டிபார்ட்மெண்ட் தான் இருக்கு. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸை பேஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஒரு சிறு தவறு நம்ம செஞ்சோம்னா கூட அந்த இடத்துல நம்மளுக்கான ப்ராஃபிட்டபிள் ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரையில் அதை கரெக்டான முடிவுகளை நம்ம எடுக்கிறது பட்சத்தில் மட்டும்தான் இதை நம்ம கொண்டு போக முடியும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கவுண்டர் டீல்ஸ், கவுண்டர் அட்டாக்ஸ், கவுண்டர் ரிஸ்க் நம்ம எடுக்கலை அப்படின்னா நம்மளுடைய ஆப்போனண்ட்டை நம்ம ஈஸியாக நம்மளை ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம வழி விடாமல் முடிஞ்ச வரைக்கும் அதை தெளிவான மைண்ட் செட்டில் நம்ம டெசிஷன் மேக்கிங் எடுக்கணும். அது அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. நாம் இன்னைக்கு பார்த்தது ஜஸ்ட் நெகோசியேஷனை பற்றி மட்டும்தான் பார்த்துருக்கோம். நம்ம டீட்டெயில்டாக இன்னும் நம்ம பார்க்கல. ஸோ இன்னும் வரவிருக்கும் காலங்களில் முடிஞ்சால் இந்த கேமை நீங்கள் வாங்கி பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான பிஸ்னஸ் ஸ்கோப் நல்லாவே இருக்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் ஞானமும் நல்லா வளரும்னு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள். தென் ஃபைனலி இது எல்லாமே பண்ணோம்னா நம்ம வின்னர்ஸ். இந்த எல்லா ஸ்கில்ஸுமே நம்மக்கிட்ட இருந்தால் நம்ம பிஸ்னஸை நம்மளை தவிர வேறு யாராலையும் நேர்த்தியாக நம்ம கரெக்டாக செலக்டிவாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. பிகாஸ் வி ஆர் த பாஸ். ஐ ஆம் த பாஸ் மீன்ஸ் வி ஆர் த பாஸ். நம்ம அது எந்த அளவுக்கு சக்சீடாக இருக்கோங்கிறது. ஒரு கேமுங்கிறது நம்ம லைஃப்பை மட்டும் ஒரு சின்னதாக ஒரு மைண்ட் செட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுற விஷயமா நம்மளுடைய உலகத்தில் கிடையாது. இது என்டையர் லைஃபையுமே சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான யுக்திகளை உள்ளடக்கிய விஷயந்தான் ஒரு கேமுங்கிறது. ஸோ அந்த கேமை ஒவ்வொருத்தரும் விளையாடுவோம். தென் அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கில்ஸை நாமளே டெவலப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வழிவகுக்கும். ஸோ இந்த பிக் பாஸ்க்கு எனக்கு வழிவகுத்த நட்புலேரிக்கு என் மனமார்ந்த நன்றிகள். இதை ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய 9th சென்ஸ் ட்ரைனிங் கன்சல்டன்ட் அண்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம்க்கு என் நன்றிகள். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நான் உங்கள் ஸ்ரீபரத். தென் ஃபினான்ஷியல் லிட்ரஸி ஃபார் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ட்ரைனிங் செக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம். தென் பிஸ்னஸ் ட்ரைனிங்ஸ் ரீட்டைலர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் தென் கார்பரேட் கம்பெனிஸ்க்கும் ட்ரைனிங் செக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் this is my contact number. In case any opportunities, in case any details உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். Thank you so much for this wonderful opportunity and finish my topic, sir. Thank you. தேங்க்யூ ஸ்ரீபதி சார். நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி எடுத்திருக்கீங்க. வெறும் லைஃப் இஸ் எ கேம் அப்படின்னு சொல்ற தலைப்புல கேமை பத்தி நல்லா எடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஃபீட்பேக் வழங்குறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மோகன் ஹரீஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். நான் நெக்காவது ஹோமில் வந்தேன். நான் இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் ஸ்ரீபரத்தில் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா ப்ரெடிக்ட் பண்ணி நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க மேஜராக அவங்க ப்ரெசன்டேஷன் இதுதான் வந்து ரொம்ப வியப்பிச்சது. ஏன்னா நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் அவங்க இதை பார்த்துருக்கேன் ஃப்ரம் த ZTWS முடிச்சதுலேருந்து. இப்போ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐ அட்மையர் த ப்ரெசன்டேஷன் ஸ்கில். அது போக அவங்கள்ட்ட நிறைய இது லேர்ன் பண்ணியிருக்கேன் நான் அந்த ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் மூலியமாக. இதேமாரி அடுத்த லெவல் போகிறதுக்கு அனைவரும் சார்பாக வாழ்த்துக்கள்னு நல்லா சிறப்பாக பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க சார். நன்றி. நன்றி சார். அடுத்தது ஏவி ரமணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். யாரை கூப்பிட்டுருக்கீங்க சார்? உங்களைத்தான். என்னதான் கூப்பிட்டீங்களா? ஓகே ஓகே, நன்றி. ஸோ அனைவருக்கும் நற்புலரி வணக்கங்கள்.
அருமையாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி சுமதி அண்ட் ஆல்சோ திரு லட்சுமி நாராயணன் அண்ட் நிறுவனர் திரு குமரேசன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு ஸ்ரீ பரத் ஒரு இளம் பயிற்சியாளர், உற்சாகமும் ஈடுபாடும் நிறைந்த, மேலும் மேலும் வளரக்கூடிய ஒரு அருமையான ஒரு பயிற்சியாளர். ஒரு வித்தியாசமான கேம் ஐ எம் த பாஸ் ஒரு வித்தியாசமான கேம் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. நமக்கு முழுக்க முழுக்க புரியாட்டாலும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இட்ஸ் எ கார்டு கேம், இன்னோவேட்டிவ் கேம், ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய ஒரு புதிய சிந்தனையை புகுத்தக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு கார்டு கேம் அது. அதாவது நம்முடைய பிசினஸ் ஸ்கில்ஸ், முக்கியமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கில்ஸ், அப்புறம் நெகோசியேஷன் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மற்றும் அடாப்டபிலிட்டி ஸ்கில்ஸ், இவற்றையெல்லாம் வளர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் இந்த கேமை நாம் விளையாடலாம். இந்த ஸ்கில்ஸை நாம் மேலும் மேலும் கற்றுக்கொள்ளலாம் என்ற விதத்தில் இந்த கேமை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக வாழ்க்கையில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிசினஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறவங்க இந்த கேம் மூலமா நிறைய கத்துக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது எனக்கு தெரிகிறது. கண்டிப்பாக இதை நிறைய பேர்ட்ட அவர் கொண்டு போகலாம். நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து மேலும் மேலும் கற்றுக்கொள்ளலாம். ஸோ மொத்தத்தில் ஒரு நல்ல கேமை நமக்கு அறிமுகப்படுத்திய, தன்னுடைய பாணியில் அறிமுகப்படுத்திய திரு ஸ்ரீ பரத் அவர்களுக்கு மனப்பூர்வமான பாராட்டுக்கள். அவர் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். நன்றி. நன்றி சார். நன்றி. நன்றி நன்றி சார். தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். புலரி காலை வணக்கம். ஸ்ரீபரத் சார் ஜோன் ட்ரெய்னர் அவருடைய பாணியிலேயே அதை கொண்டு சென்று விட்டார். இந்த பாஸ் இந்த விளையாட்டு எனக்கு புரியல சார். அதாவது ஒரு தடவை முதல்ல கேட்டதுனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னொரு தடவை இன்னொரு கிளாஸ் எடுத்தால் இதை பற்றிய விளக்கமாக நீங்கள் கூறுவீர்கள் என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்து தெளிவாக நீங்கள் கூறுகிறீர்கள். இருந்தாலும் இதில் முதல் தடவையாக இந்த கேம் கேட்பதினால் எனக்கு கொஞ்சம் புரிந்து கொள்ள கடினமாக இருக்கின்றது என்பதை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி சார். தாமோதரன் மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஏன்னா விளையாடி பார்த்தால் தான் அது புரியும். நீங்க சொன்னது கரெக்ட், எனக்கும் சரியா புரியல. ஆனா அந்த கான்செப்ட் என்னன்னு புரிந்து கொண்டேன், என்ன பயன் என்பதை புரிந்து கொண்டேன், அவ்வளவுதான். ஆனா விளையாடினால்தான் இது புரிந்து கொள்ள முடியும். நீங்க சொன்னது சரி. எனவே அவர் என்ன நோக்கத்தோடு விளையாடுகிறோம், என்ன நோக்கத்தோடு விளையாடினால் என்ன பயன் நமக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் நான் புரிந்து கொண்டேன். திரு தாமோதரன் சொல்வதை நானும் ஆமோதிக்கிறேன். மொத்தத்தில் ஒரு புதிய கேம், ஒரு இன்னோவேஷன், ஒரு புதுமையை புகுத்தக்கூடிய பிசினஸ் ஸ்கில்ஸை வளர்க்கக்கூடிய கேம் என்ற அளவுக்கு நான் புரிந்து கொண்டேன். நன்றி, மிக்க நன்றி. நன்றி நன்றி சார். ஸ்ரீபரத் சார், நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்ல வரீங்க? எஸ் மேம். ஆக்சுவலி இந்த கேம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைக்காலஜிக்கலா இருக்கும், அதே மாதிரி பிசினஸுக்காகவும் இருக்கும். இந்த ஒவ்வொருத்தருக்கும் 6 நபர்களுக்கு ஒரு நபர் 6 நபர்களுக்கும் 6 கார்டு கொடுக்கப்படும் சார். இந்த 6 நபர்களுக்கும் சரிபாதியா அவங்களுடைய பணத்தொகையும் வழங்கப்படும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணத்தையும் சரியா விநியோகம் பண்ணிடுவாங்க. விநியோகம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு டைஸ் ஸ்ரீபரத், நீங்க பேசுனது கிட்டத்தட்ட ஒரு 40 செகண்ட்ஸ் என்னன்னு கேட்கல. ஓகேங்களா? மியூட்ல இருந்துட்டீங்க. அதனால நீங்க சொல்ல வந்தது ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. ஓகே சார். இப்ப கேக்குதுங்களா? எஸ் எஸ் சார். அது 6 கார்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 6 பேரும் விளையாடுறவங்களா இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான தொகையை பிரிச்சு கொடுத்துருவாங்க சரிபாதியா. அதே மாதிரி 98 இன்ஃபுளுன்ஸ் கார்டுன்னு சொன்னோம் இல்லையா? 98 இன்ஃபுளுன்ஸ் கார்டும் ஒரு நபருக்கு 3 கார்டுங்கிற பேசிஸ்ல கொடுக்கப்படும். மற்றது எல்லாமே சென்ட்ரல் தான் வச்சிருப்பாங்க. தென் இது ஒவ்வொருத்தருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகி அவங்களோட நெகோசியேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டைஸை உருட்டும் போது அந்த டைஸ் யார் பக்கம் போய் நிக்குதோ, யார் உருட்டிருக்காங்களோ அதுல கார்டுல என்ன கண்டிஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த தொகையை கொடுத்து வாங்குவாங்க. அது வாங்கக்கூடிய நபர்கள் அதுக்கு உரிமையாளர். டீல் ஓகே, கம்ப்ளீட், க்ளோஸ். அது யார்கிட்ட போகும்னா பேங்கர் கிட்ட போகும். தென் பேங்கர் கிட்ட போனதுக்கு அப்புறமேட்டு அகைன்
அத வந்து இன்னொரு நபர்கள் யாராவது அந்த இடத்துக்கு வந்தாங்கனாலோ, செஞ்சாங்கனாலோ அதுக்கு நெகோஷியேட் பண்ணலாம். இந்த எண்ட் ஆஃப் த கேம்ல எவ்வளோ எத்தனை நபர்கள் எவ்வளோ கார்ட்ஸ் வச்சிருக்காங்க, அதே மாதிரி எத்தனை இடத்த புடிச்சிருக்காங்க, அவங்க கையிலயும் எந்த அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்கங்கிறது அங்க முக்கியமான ரோலா இருக்கும் சார். ஸோ இதுல பண மதிப்பையும் நம்ம கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். நம்மளோட சொத்து மதிப்பையும் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணணும். இது 2த்தையும் மேனேஜ் பண்றது தான் அந்த பிசினஸ் உடைய பெரிய நோக்கம். அப்படி பண்றவங்க தான் அதோடைய வின்னர். பாஸா இருப்பாங்க. ஸோ இது இந்த கேம சிம்பிளை சிம்பிளா சொல்றதுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் சார். ஆ இப்போ இது கேம் ஓரளவுக்கு நபர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இது கொஞ்சம் கத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனா இத விளையாடி பார்த்தா தான் அதோடைய மகத்துவம் புரியும். பிகாஸ் நான் அத விளையாடி இருக்கேன். அதனால தான் நான் இத தைரியமா எடுத்து நான் பண்றதுக்கான காரணம் சார். தேங்க் யூ. நன்றி, நன்றி சார். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். மியூட் பண்ணிடுங்க. தேவையில்லாத சவுண்ட்ஸ் வருது. சார், உங்கள தான் நான் பேச சொல்லியிருக்கேன். லக்ஷ்மணன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். இல்ல யாரோ பேசிட்டே இருக்காங்க. அதை மியூட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. லைஃப் இஸ் கேம்ல இன்னைக்கு ஸ்ரீபரத் வந்து ஐ ஆம் த பாஸ் அப்படின்னு ஒரு கேமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. உள்ளபடிக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அப்ப நான் சின்ன வயசுல இருக்கும்போது ட்ரேடுன்னு ஒரு கேம் விளையாடுவோம். அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி அட்டையில தான் வரைபடமா இருக்கும். அதுல நாடுகள் இருக்கும். ஜப்பானு, இல்ல உலகின் அனைத்து முன்னணி நாடுகளும் இருக்கும். அதை வாங்கி விற்கிற மாதிரி நாட்டை வாங்கி வித்துட்டு இருந்தோம். அதே கொஞ்சம் மாத்தி நம்ம இந்தியன் ஸ்டைல்ல ஸ்டேட்ஸ் எல்லாம் வாங்குற மாதிரி போட்டு ஒரு கேம். அதுதான் ட்ரேட். நீ என்ன யூபி நீ வச்சிருக்கியா, எம்பி நீ வச்சிருக்கியா, வெஸ்ட் பெங்கால் உங்ககிட்ட இருக்க, தமிழ்நாடு யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கேம் போகும். அதுவும் பாத்தீங்கன்னா தாயக்கட்டையை உருட்டுற மாதிரி தான். அது உருட்டி உருட்டி போட்டு விளையாடும் போது அதை காய்களை வச்சு நவுத்திட்டே வரும்போது எந்த காய் வருதோ அதை வாங்குறதுக்கு அவங்கள்ட்ட பணம் இருக்கும் எல்லாருக்கும். ஏன்னா பணம் ஒரு டம்மி கரன்சி எல்லார்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அந்த டம்மி கரன்சியை கொடுத்து அந்த நாடுகளையோ அல்லது மாநிலங்களையோ வாங்குற மாதிரியான ஒரு விளையாட்டுன்னு வச்சுக்கலாம். அதாவது இது எப்படின்னா ஒரு வர்த்தக ஆர்வத்தை குழந்தைகள் மத்தியத்துல சின்ன வயசுல இருந்து துவக்கி அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழில்துறையில ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு இது. அதே மாதிரிதான் இவர் ஐ ஆம் த பாஸ்ன்ற ஒரு கேம் இங்க சொல்லியிருக்காரு. பட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா தான் இருந்தது. பட் இருந்தாலும் இப்ப கொஞ்சம் விளக்கம் கொடுத்திருக்காரு. கொஞ்சம் புரியுது அது. இருந்தாலும் இந்த விளையாட்டை வந்து ஒரு முழுமையா விளையாடுவதற்கான பயிற்சி இருந்தா தான் சிறப்பா விளையாட முடியும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். எனவே ஒரு புதிய ஒரு விளையாட்டை ஒரு கேமை இங்க அறிமுகப்படுத்திய ஸ்ரீபரத் அவர்களுக்கு நன்றி. அவர் வந்து நிறைய பிபிடி போட்டிருந்தாரு. தொடர்ந்து நல்லா அவருக்கே உரிய அந்த ஆட்டோகேட், ஆட்டோடெஸ்க் சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம், கேட் டிராயிங், டிசைனிங்ல இருக்கக்கூடிய நுட்பத்தை பயன்படுத்தி நிறைய போட்டாரு. பின்னணியில ஒரு மியூசிக்கை வேற ஒலிக்க விட்டுருந்தாரு. அது அது கொஞ்சம் அவர் பேசுறது பின்னால மியூசிக்கே கொஞ்சம் நெருடலா இருந்தது. அது கொஞ்சம் ரசிக்கவில்லை. நம்மளால ரசிக்க முடியவில்லை. அந்த மாதிரி மியூசிக்லாம் எடுத்துட்டு ஒன்லி ஸ்லைடு மட்டும் அழகா போட்டு விளக்குனாருன்னா எதிர் வருங்காலங்கள்ல நல்லா இருக்கும் அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம். அதை அவரு கவனத்தில் எடுத்துக்கொள்வார்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் தி பாஸ், ஐ ஆம் தி பாஸ் என்ற விளையாட்டை கடைசியா வின்னர் த பாஸ் அப்படின்ற மாதிரி நன்றி தெரிவிச்சு முடிச்சாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு, அவர் இளம் பயிற்சியாளர். இன்னும் நிறைய இடங்களை எட்டி பிடிக்க வேண்டும். அதற்கான திட்டமிடல்கள், பயிற்சி மேம்பாடு அனைத்தையும் அவர் கைவரப்பெற்று சிறப்பாக செயல்படுத்த வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் பிரார்த்தனையும் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி லக்ஷ்மணன் சார். ரொம்ப ரொம்ப அருமையான நிகழ்வை தி பாக்ஸ் அப்படின்ற அவர் ஒரு பாஸா மாறி நம்மளுடைய இந்த பயிற்சியை கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமை ஸ்ரீபரத் சார். சார் சொன்ன மாதிரி உங்களுடைய பயிற்சி காலத்துல கண்டிப்பா நீங்க இன்னும் மேன்மேலும் இன்னும் மெருகேற்றி வளர வேண்டும் என்பதை வாழ்த்தி, வேற யாராவது ஃபீட்பேக் சொல்ல விருப்பம் இருந்தா சொல்லிடுங்க. திரு லட்சுமி நாராயணன் வந்து அருமையா ஞாபகப்படுத்தினார். ட்ரேடு நானும் விளையாடி இருக்கேன், நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. ட்ரேடுல கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி பாம்பேல உள்ள பகுதிகள்லாம் வரும். சென்னை ரோடு, சௌபாத்தி, கிராண்ட் ரோடு, ஜூஹு, கிங் சர்க்கிள்னு வரும். அதுல வந்து ஒரே கலர்ல 3 கலர் வாங்கிட்டீங்கன்னா வீடு கட்டலாம். அப்புறம் அந்த வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வீட்டுக்கு வாடகை வாங்கலாம்.
ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம ரூபாய் ஏர்ன் பண்ணுவோம். இடத்துல யார் நிறைய ரூபா வச்சு நம்ம ஜெயிச்சாங்க. அந்த ட்ரேடு கேமை ஞாபகப்படுத்துற நல்ல அருமையான ஒரு ஒப்பீட சொன்னார் லட்சுமி நாராயணன் அவர்களுக்கு நன்றி. கிட்டத்தட்ட அந்த கேம் தான் பிற்காலத்துல இவங்கெல்லாம் கார்டு கேமை மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மிக்க நன்றி. நன்றி சார். சிறப்பாக இந்த தளத்தை பயன்படுத்தி கொண்ட ஸ்ரீ பரத் அவர்களுக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு ஆளுமையோடு நாளை சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரி எம் சுமதி. நன்றி, வணக்கம்.